வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஸ்கோப் ஆஃப் லிங்குவிஸ்டிக்ஸ் இதை பற்றி பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு மொழியை கற்றுக்கிறது ஒரு விளையாட்டை கற்றுக்கிற மாதிரி. அந்த விளையாட்டை எப்படி ஆடணும், என்னென்னலாம் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும், எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் மொழியிலையும் சரி. அதில் என்னென்னலாம் எலிமெண்ட்ஸ் இருக்குது, என்னெல்லாம் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, என்ன ரிலேஷன்ஷிப், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த மொழியை பேசணும். இதை தான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுன்னு நம்ம இலக்கணத்தில் சொல்கிறோம். இப்போ நம்ம ஒரு வாக்கியத்தை அமைக்கிறோன்னா அந்த வாக்கியத்தை நம்ம பிரிக்கலாம். சப்ஜெக்ட் ப்ரெடிகேட்டுன்னு பிரிக்கலாம், இல்லைனா ஆர்டிக்கல், வேர்ப், நவுன், ப்ரோனவுன், ஆட்வர்ப், ஆட்ஜெக்டிவ் அந்த மாதிரிலாம் பிரிக்கலாம். ஆனாலும் இந்த பிரிவை ஓரளவுக்கு தான் செய்ய முடியும். அதுக்கு மேலே அதுலேருந்து கிளாஸிஃபை பண்ணிக்கிட்டே நம்ம சப்டிவிஷன் பண்ணிக்கிட்டே போக முடியாது. எப்படி ஒரு விளையாட்டில் சில கட்டுப்பாடுகள் இருக்கோ அதே மாதிரி தான் யூசர் ஆஃப் லாங்குவேஜ், அதாவது இந்த லிங்குவிஸ்ட்டுக்கும் சில கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது. ஏன்னா காலங்காலமாக வந்துட்டுருக்கிற மொழி அது இப்படி தான் பேசணும் அப்படின்னு நிறைய வழிவகுத்தல்லாம் இருக்குது, இலக்கணங்கள் இருக்குது. ஆனால் ஒரு லிங்குவிஸ்டிக் என்ன பண்ணோன்னா எல்லாத்தையுமே அவங்க அப்சர்வ் பண்ணணும், எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணணும். அது தப்பாக இருந்தாலும் சரி, இல்லை கரெக்டான ஃபார்மில் இருந்தாலும் சரி, அவங்க ரெக்கார்ட் பண்ணணும். இப்போது ஒரு லிங்குவிஸ்டிக் இருக்காங்க, அவங்களுக்கு கரெக்டான இதை முழுமையாக நம்ம எடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா க்ரீக் வேர்ப்ஸோட, ஃப்ரெஞ்ச் ஃபோனட்டிக்ஸோட, ஒரு குழந்தை எப்படி ஒரு மொழியை வேகமாக கற்றுக்கிறது, இதோடலாம் கம்பேர் பண்ணி அவங்க அந்த மொழியை ஆராய்வாங்க. அப்படி ஆராய்ச்சி செய்யும் போது வெறும் இன்னொரு லிங்குவிஸ்டிக் மட்டும் அவருக்கு உதவி செய்ய முடியாது. அவங்களுக்கு மற்ற குவார்ட்டர்ஸ்லேருந்தெல்லாம் உதவி தேவைப்படும். ஒரு சோஷியாலஜிஸ்ட், ஆந்த்ரோபாலஜிஸ்ட், இவங்கெல்லாம் இந்த வேல்யூஸ்லாம் எப்படி, இந்த ஸ்பீச் பேட்டர்ன்ஸு இப்போ இப்படி தான் ஒரு வாக்கியம் அமையணும் இருக்குல்லையே, அது எப்படி வந்தது, அதுக்கப்புறம் ஸ்பீச் ஹேபிட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சு, டேபிள் மேனர்ஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சுன்றதெல்லாம் அவங்கக்கிட்ட நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ மொழியும் சரி இலக்கியமும் சரி ரொம்ப ஒன்றோடு ஒன்று பிணைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். எப்படி ஒரு பெயிண்டருக்கு கலர்ஸ் முக்கியமோ, எப்படி ஒரு கம்போசருக்கு சவுண்ட்ஸ் வச்சு மியூசிக் அமைப்பாரோ, அதே மாதிரி தான் லிட்ரரி ஆர்டிஸ்ட்டுக்கு மீடியம் லாங்குவேஜ் தான். இப்போது பார்த்திங்கன்னா நிறையா ஃபேக்டர்ஸ் இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, மொழி, அதுக்கப்புறம் அந்த இலக்கணம், அந்த லாஜிக், இதெல்லாம் எப்படி மனுஷங்களுக்கு நடுவில் போய் அவங்கள அவங்களுடைய எண்ணங்களை ஒரு மொழியாக வெளியில் எடுத்துகிட்டு வருதுன்னு. இப்போ நம்ம பேசும்போது ஹீ டோன்ட்டுன்னு சொல்ல மாட்டோம், ஹீ டசன்ட்டுன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா ஹீ டோன்ட் இல்லாஜிக்கல். அதே மாதிரி ஹீ டூன்னு சொல்ல மாட்டோம், ஹீ டஸ்ன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா இது வரலாறுபடி பார்த்திங்கன்னா அந்த இலக்கண டிசிப்ளின் அதுதான் நமக்கு சொல்லி கொடுக்கப்படுது. அந்த லாஜிக்கை தான் நம்ம இன்றைக்கி வரைக்கும் ஃபாலோ பண்ணுறோம். இப்போ கண்டெம்ப்ரரி ஃபிலாசபிஸ்லாம் இருக்காங்க, ஒரு சென்டென்ஸ் எடுக்கிறாங்க, ஜான் சா பில், இதில் ஜான் தான் சப்ஜெக்ட்டு. சில கிரிட்டிக்ஸ் சொல்லலாம், ஏன் ஜான் பில் ரெண்டுமே சென்டென்ஸில் இருக்காங்களா, அப்போ ரெண்டு பேருமே சப்ஜெக்டாக எடுக்கலான்னு. ஆனால் நமக்கு சொல்லி கொடுத்தது தான் நம்ம இன்றைக்கும் பார்க்குறோம். இப்போ சில இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ் ஐ டூன்னுவாங்க, ஐ டோன்ட்னுவாங்க, ஹீ டஸ்ன்னுவாங்க. ஆனால் ஹீ டோன்ட்டுன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இங்கிலீஷ் இப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்ற ஒரு முறை இருக்குது, அதுதான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ லாங்குவேஜ்னால் என்ன, லாங்குவேஜ் நம்ம ஒரு விஷயத்தை இன்னொருத்தங்களுக்கு தெரியப்படுத்துறது, நம்ம தெரியப்படுத்துறது அவங்களுக்கு புரியணும். நம்ம ஒரு மொழியை வச்சு பொய்யும் சொல்லலாம், உண்மையும் சொல்லலாம், ஒரு நான்சென்ஸும் சொல்லலாம், சென்சபிளாகவே ஏதாவது சொல்லலாம், ஒருத்தவங்களை பர்சுவேட் பண்ணுறதுக்காக சொல்லலாம், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்காக சொல்லலாம், என்டர்டெயின்மெண்ட்டுக்கு சொல்லலாம், பிஸ்னஸ்க்கு சொல்லலாம், ஒரு போர் தொடுக்கிறதுக்கு சொல்லலாம், ஒரு லவ் ஏற்படுத்துறதுக்கும் நம்ம காதலை வெளிப்படுத்தலாம். ஆனால் ஒரு மொழியை ஆராய்ச்சி பண்ணும்போது பார்த்திங்கன்னா எப்படி மனிதர்களுடைய தோற்றமும் வளர்ச்சியும் ஒரு நீண்ட காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆய்வாக இருக்கும். அதே மாதிரி தான் மொழியோட தோற்றமும் வளர்ச்சியும் பார்க்கும்போது அதே மாதிரி தான் அதுவும் ஒரு நீண்ட ஒரு ஆய்வுன்றது நமக்கு தெளிவாக புரியணும். உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க, அது மற்றவங்களுக்கும் உபயோகமாக இருக்கும். நன்றி.